வரும் காலம் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவில் பேரிடர்கள் வரப்போகுது. காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தில் இது நான் மட்டும் கடந்த 15 ஆண்டு காலமாக சொல்லி வந்துட்டு இருக்கேன். இதை பத்தி எந்த அரசியல் கட்சியோ அரசியல் தலைவர்களோ யாரும் பேசுவது கிடையாது. இப்ப நம்ம பாதிப்பு தொடங்கிடுச்சு. இதற்கு பிறகு வந்து அரசு தடுப்பு நடவடிக்கை, முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கை இப்போ என்ன மிட்டிகேஷன் சொல்றது. அது இல்லாம பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் திராவிட கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 12,500 ஏக்கரா இருந்தது. இவங்க இந்த ஆட்சி வந்த பிறகு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2000 ஏக்கர் தான் இருக்கு. அதுல எல்லாமே ஆக்கிரமிப்புகள் இருக்கு. அதுல கூவமாறு இன்னைக்கு சாக்கடையா மாத்திட்டாங்க. கொசஸ்தலையாறு ஏதோ கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் அந்த கடைசி இடத்துல சாக்கடையா இருக்குது. அதுல அடையாறு முழுசா சாக்கடையா மாறி இருக்கு. அடையாறுக்கு என்ன பண்ணணும்? செம்பரம்பாக்கம் ஏரியில வர தண்ணி தான் அடையாறு மூலமா வருது. அது இல்லாம செம்பரம்பாக்கம் மேல இருக்கிற பல ஏரிகள்லாம் அந்த வஞ்சி அந்த ஆத்துல வருது. அதுல அதுக்கு என்ன செய்யணும்னா, செம்பரம்பாக்கம் வழிகிற காலத்துல அங்கிருந்து ஒரு கெனால் வந்து பாலாத்துல போய் கனெக்ட் பண்ணணும். இதெல்லாம் பல திட்டங்கள் கொண்டு வரணும். அது இல்லாம சென்னைக்கு 10 ஏரிகளை உருவாக்கணும் புதுசா. ஒவ்வொரு ஏரியும் 1 டிஎம்சி, அரை டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஏரிகள். இந்த ஏரிகள் சென்னைனா சென்னை அருகில் நான் சொல்லல, சென்னையில இருந்து ஒரு 70 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தொலைவில், மதுராந்தகம் பின்னாடி பக்கத்துல, காஞ்சிபுரம் பக்கத்துல, அந்த பக்கத்துல வாலாஜா, மீஞ்சூர், ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த ஏரியால ஒரு 10 ஏரிகளை உருவாக்கணும். சென்னையில வெள்ளம் வர நேரத்தில் இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் வாய்க்கால் மூலமாக, சில இடத்துல நீரேற்று மூலமாக அந்த ஏரிகளுக்கு கொண்டு போகணும். ஏன்னா வரும் காலம் சோதனையான காலம், மிகப்பெரிய நமக்கு பாதிப்பு வரப்போகுது. வர தண்ணி வரல. இப்ப இந்த வருஷம் வடகிழக்கு பருவம் 4 மாவட்டத்தில் மட்டும்தான் பெஞ்சிருக்கு. மற்ற மாவட்டத்திலாம் பற்றாக்குறை. வடகிழக்கு, தென்மேற்கு பாத்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் பத்தல. மேட்டூர் டேம்ல இன்னைக்கு தண்ணி பாத்தீங்கன்னா 71 அடி, 34 டிஎம்சி தான் மேட்டூர் டேம்ல இன்னைக்கு தண்ணி. இது விவசாயம் பண்ண முடியாது. சம்பா அங்க பத்தல. இந்த வருஷம் சம்பா வந்து மிக மோசமா பாதிப்பு இருக்க போகுது. குறுவையே பாத்தீங்கன்னா 2 லட்சம் ஏக்கர் வந்து கருகிடுச்சு பயிர் குறுவையில். அப்போ வரும் காலம் மோசமா இருக்க போகுது. சென்னைக்கு அப்படி வெள்ளம் வந்தா கூட டைவர்ஷனரி கெனால்ஸ் இருக்கு. டைவர்ஷனரி கெனால்ஸ் நிறைய கட்டணும். டைவர்ஷன் கெனால் கட்டிட்டு இப்போ அது ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்னன்னா, இப்ப பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல இருந்து நம்ம ஒக்கிய மதகு வழியா, தொரப்பாக்கத்தில் ஒக்கிய மதகுன்னு இருக்கு, அந்த வழியா வந்து பாத்தீங்கன்னா முட்டுக்காடுல போய் சேருது தண்ணி. அது போறதுக்கு 14 கிலோமீட்டர். முட்டுக்காடுல சில நேரம் தண்ணி வந்து இந்த சாண்ட் பேங்க்னால தண்ணி போக முடியல. இல்ல அது தாண்டி போய் கோவளத்தில் போவோம், இல்ல மகாபலிபுரத்தில் போய் தண்ணி போகும். ஆனா அவ்வளவு தூரம் போச்சுன்னா தண்ணி பேக்லாஷ் இருக்கும். ஒக்கிய மதகுல இருந்து கடலுக்கு அங்க பகுதியில் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். அந்த 1.5 கிலோமீட்டர்ல ஒரு வாய்க்கால் கட்டுங்க. கட்டி அந்த தண்ணி, வெள்ளம் தண்ணி அங்க ஏத்துனா டக்கு டக்குன்னு தண்ணி இங்க வடியும். இதெல்லாம் பல யோசனைகள் நாங்க பல முறை சொல்லியிருக்கிறோம். நாங்க அதனால இந்த யோசனைகள் ஜிஐஎஸ் மேப்பிங்ல எந்த தெருவில் எவ்வளவு தண்ணி நிற்கும் எல்லாமே பண்ணணும். இருக்கிற ஏரிகளை வந்து பாதுகாக்கணும். இனி இதுக்கு மேல ஆக்கிரமிப்பு இல்லாம பார்க்கணும். ஏரிகளை பாதுகாக்கணும். அப்புறம் இந்த சென்னைக்கு தண்ணி வர்றது ஒன்னு வீராணம் மூலமா வருது. அடுத்தது பாலாறு தண்ணி. எப்படி பாலாறு தண்ணின்னு கேக்குறீங்களா? பாலாறு தண்ணி செம்பரம்பாக்கம் வரைக்கும் வருது. அது எனக்கு இங்கே வடிஞ்சு வடிஞ்சு வருது. அதில் காவிரிப்பாக்கம் ஏரியிலேருந்து தண்ணி வந்து வருது இருக்கு. அதெல்லாம் பல. அப்புறம் கிருஷ்ணா தண்ணி வருது எல்லாம். அப்புறம் டீசாலினேஷன் பிளான்ட் பண்றீங்க. டீசாலினேஷன் பிளான்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல்.